இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஹோம்மேட் ஃபெர்டிலைசர் வந்து எப்படி செய்யறதுன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். சாமந்தி செடி ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு, ரோஜா செடி கூட ஃபாஸ்ட்டாக வளரும் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரோஜா பாருங்கள், இது வந்து மிட் நைட் ப்ளூ ரோஸு. நல்லாயிருக்கும் இந்த கலரு. ஏற்கனவே வச்சுருந்தேன், சின்ன செடி வச்சுருந்தேனே, அது காஞ்சி போயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த செடி வாங்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலர். வந்து ரொம்ப டார்க்காக, ஒய்லட் வந்து டார்க்காக இருக்கும், ரொம்ப பர்பிள் கலர் டார்க் பாருங்க. இந்த கலர்லாம் கூட நம்ம ரோஜா வந்து வளர்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர்ஸ் எல்லாம். நம்ம இது போல் ரோஜா செடிங்க புதுசாக வாங்கினா கூட இது நீங்கள் இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக வளரும் பிளான்ட்டு. சாமந்தி செடி கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும் இந்த ஃபெர்டிலைசர்லாம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா. இப்போ டிஏபி, எப்சம் சால்ட்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பதில் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி பிளான்ஸ் கொடுத்தீங்கன்னா சாமந்தி, ரோஜா எல்லாமே ஃபாஸ்ட்டாக வளரும், க்ரோத்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த சாமந்தி செடிக்கு நம்ம இப்போ கொடுக்கலாம். இந்த கிரிசாந்திமம் பிளான்ட் பாருங்கள், புதுசாக வாங்கினது பர்பிள் கலர் கூட வாங்கியிருக்கேன். இது வந்து ஒயிட்டு நல்லாயிருக்கும். நம்ம வந்து எருவெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு சாயிலாம் ரெடி பண்ணி போட்டோம்னா, ஃபெர்டிலைசர்லாம் கரெக்டாக கொடுத்தோம்னா இதே சைஸ் பூக்கள் பூக்கும். அதாவது அவங்க கொடுக்கும்போது பாருங்கள், ஒரு பூ பெருசாக இருக்கும், ஒரு பூ சின்னதாக இருக்குது, ஒரு பூ பெருசாக இருக்குது, அப்படிலாம் இருக்கும். ஆனால் ஒரே ஈக்குவலாக வரணுன்னா நம்ம அந்த அளவுக்கு கரெக்டாக ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். அவங்க வளர்க்குற செடினால கொடுக்குற செடி ஃபஸ்ட்டு வர பூ மட்டும் நம்மளுக்கு பெருசாக தெரியும். நம்ம கொஞ்சமாக ஃபெர்டிலைசர் கொடுத்து அது பெரிய பூக்களாக வர வைக்கணும். இப்போ நம்ம வந்து பதியம் பண்ண சாமந்தி செடிக்கு தான் நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் பதியம் பண்ணால் கூட இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம், புது செடி கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள், 1 லிட்டர் தண்ணிக்கு இது. நீங்கள் வந்து டீ தூள் வேஸ்ட்டு தண்ணி, எக்ஷல் கலந்தது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். எக்ஷல் கலக்கலன்னா கூட பரவாயில்ல, டீ தூள் வேஸ்ட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் போல் நீங்கள் ஆனால் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நான் ஃபில்டர் பண்ணல, ஒன்று நான் சொல்கிறேன். கொஞ்சமாக டீ தூள் வேஸ்ட்டு தண்ணி ஈவினிங்கில் டீ போடுவீங்க, அந்த சமயத்தில் சாயங்காலம் போடும்போது டீ எல்லாம் எடுத்துகிட்டு வெடிக்கட்டிட்டு ஃபில்டர் பண்ணதுமே அந்த தண்ணி ஊற்றி வைங்க. அதுலேயே ஒரு கிளாஸ் ஊற்றி வச்சிங்கன்னா நைட்டு மறுநாள் புளிக்கும் அந்த தண்ணி. இது போல் டீ வேஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமாக காய்கறி வேஸ்ட்டு வந்து என்பிகேக்காக நம்ம கொஞ்சமாக சேர்க்குறோம். தண்ணியில் ஊற வச்சுட்டு சொல்கிறேன் பாருங்கள். வெங்காயத்தூள், காய்கறி வேஸ்ட்டு எல்லாமே சேர்க்கணும் நீங்கள். 3 டேஸ் ஃபர்மெண்ட் பண்ணது. இது வந்து என்பிகேக்காக. கொஞ்சமாக வந்து வாழைப்பழம் தூள் இல்லை வாழைப்பழமே நாட்டு சர்க்கரை கலந்து கொஞ்சம் போல் வந்து ஒரு 1/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ நீங்கள் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் தூள், நாட்டு சர்க்கரை, அதாவது ஜாகரி, பனானா பீல்ஸு ஃபர்மெண்ட் ஆனது. இது வந்து பாஸ்பரஸ் எல்லாம் இருக்கும், இதுக்குள்ளேயே பொட்டாசியமும் இருக்கும். நம்ம இது போலெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக வளரும் பிளான்ட்டு. அப்புறமா வந்து எப்சம் சால்ட்டு நம்ம சேர்ப்போம், அதாவது மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. மெக்னீஷியம் சல்ஃபேட் அது நம்ம அதுக்கு பதில் வந்து பீட்ரூட் தண்ணி அது போலலாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைனாக்கா வந்து சாம்பல் கூட நீங்கள் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். அதுக்கு பதில் வாழைப்பழம் தூள்லேயே மெக்னீஷியம்லாம் இருக்கும், கொஞ்சம் போல் இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எப்சம் சால்ட்டு போடாமல் பீட்ரூட் தண்ணி, பீட்ரூட் தூள் அது தண்ணியில் கலந்து கூட ஊற வச்சுட்டு இந்த தண்ணிக்குள்ளேயே சேர்த்துக்கலாம். அது போலலாம் நம்ம வந்து கொஞ்சமாக ரைஸ் வாட்டர் இதுக்குள்ளேயே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எதுவும் செய்யாது. இப்போ நான் சொன்ன பொருளெல்லாம் காய்கறி வேஸ்ட்டு தண்ணி, டீ வேஸ்ட்டு தண்ணி, அதுக்கப்புறமா அதாவது பனானா பீல்ஸு, ஃபெர்டிலைசர் இதுக்குள்ளே சேர்த்துருக்குறேன். இது போலலாம் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம கொடுக்கும்போது சாமந்தி செடிக்கு ஃபாஸ்ட்டாக வளரும் பிளான்ட்டு. பாருங்கள், சின்ன சின்ன சாமந்தி கண்ணெல்லாம் கூட ஃபாஸ்ட்டாக வளருது. இது போலலாம் நான் ரெடி பண்ணி செடிங்களுக்கெல்லாம் ஊற்றுவேன். சாமந்தி கண்ணுங்களுக்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக தான் வளருது பாருங்கள். இது போல் வந்து இந்த தண்ணி வந்து நீங்கள் ஒரு 2 பங்கு தண்ணி சேர்த்துட்டு கொடுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் போல் தான் எல்லாமே ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்குறேன். நான் அப்படியே தான் ஊற்றுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து ரொம்ப திக்காக 1 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு 2 ஸ்பூனு அப்படியெல்லாம் போட்டால் ஒரு 3 பங்கு தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு மேலுக்கு கூட இந்த தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் பிளான்ட்டுக்கு. சாமந்தி கண்ணுங்களுக்கெல்லாம், ரோஸ் பிளான்ட்டுக்கு கூட ஸ்ப்ரே பண்ணலாம். ஏன்னா காய்கறி வேஸ்ட்டு தண்ணி ஃபர்மெண்ட் ஆனது எல்லாமே சேர்த்துருக்குறோம். அதனால என்பிகே இருக்கும். நைட்ரோஜன் பதில் வந்து நீங்கள் வந்து இது மாட்டு சாணம் வந்து கவுமேனூர் வந்து சேர்த்துக்கணும் பாருங்கள்.
இது வந்து நைட்ரோஜன் கிடைக்கணும் பிளான்ஸுக்கு. இது போல் கொஞ்சமாக இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கணும். நான் சொல்ல மறந்துட்டேன். இது போல் கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துக்கிட்டு நல்லா செடி கொடுக்கலாம். இது வந்து கண்டிப்பாக இதில் சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லது. மாட்டு சாணம் கொடுக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். நான் வந்து மாட்டு சாணம் வந்து கவுமேனூர் வந்து மக்கண்டுனால ரோஜா செடி சம்மந்தி செடிக்கெல்லாம் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். எந்த செடி வளர்த்தாலும் நான் மண்ணுக்குள்ளே இந்த கவுமேனூர் கொடுத்துருவேன். இப்போ இது போல் லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம கொடுத்தோம், அதுக்குள்ளேயே நீங்கள் இந்த பவுட்ரு போட்டு கவுமேனூர் போட்டு கலந்து செடிக்கு ஊற்றிடுங்க. இதே போல் செஞ்சு சூப்பராக ஃபாஸ்ட்டாக வளரும். க்ரோத் கூட உங்களுக்கே தெரியும். அது போல் லீஃபெல்லாம் நல்லா வளருதுன்னு சொல்லிட்டு இது போல் சின்ன சின்ன கண்ணுக்கெல்லாம் ஊற்றுனீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வளரும். பிளான்ஸ் எல்லாம் பதியம் பண்ணது இதெல்லாம் ரொம்ப லீஃப் எல்லாம் கூட பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ப்ரே பண்ணுறீங்கனாக்கா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணுங்கள். மண்ணுக்குள்ளே ஊற்றுறப்ப அப்படியே ஊற்றலாம். நீங்கள் வேப்ப முன்னாக்கு சப்போஸ் நீங்கள் சேர்க்குற மண்ணுக்குள்ளெல்லாம் போடலைன்னா அப்போ நீங்கள் ஒரு அரை ஸ்பூனோ 1 ஸ்பூனோ வேப்ப முன்னாக்கு சேர்த்துட்டு மண்ணுக்குள்ளே ஊற்றலாம். ஆனால் ஸ்ப்ரே பண்ணும்போது வேப்ப முன்னாக்கு சேர்க்க தேவையில்லை, அப்படியே ஸ்ப்ரே பண்ணிடலாம். எல்லாமே புளிச்ச தண்ணி, அதனால டிசீஸ் வராமல் பிளான்ஸ் நல்லா வளரும். ஃபாஸ்ட்டு க்ரோத் இருக்கும். இந்த ஃபெர்டிலைசர்லாம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாமந்தி செடி ஃபாஸ்ட்டாகவும் வளரும். சாமந்தி பூக்கள்லாம் நல்லா பூக்கும், பெரிய பெரிய பூக்களாக. சாமந்தி செடியெல்லாம் வளர்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ரோஸ் பிளான்ட்டு கூட ரொம்ப ஸ்லோவான வளர்ச்சி இருக்குது. அப்படின்னா கூட இந்த ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கலாம். ஏன்னா NPK, மெக்னீஷியம் சல்ஃபேட்டு, இதெல்லாம் நைட்ரோஜன் இதெல்லாம் கம்மியாக இருந்தால் தான் அது போல் செடி வளராது. இதெல்லாம் நீங்கள் செடி கொடுத்தீங்கன்னா சூப்பராக வளரும். சாமந்தி கன்று, ரோஜா கண்ணெல்லாம் தண்ணி அதிகமாக தான் சேர்த்துட்டு ஒரு பங்கு தண்ணிக்கு 3 பங்கோ 5 பங்கோ தண்ணி ஊற்றிட்டு மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணணும். ரொம்ப திக்காக அடிச்சிங்கன்னா அந்த லீஃப் எல்லாம் கூட தீயும், அதாவது பிளாக் கலரில் மாறிடும். அது போல் ஆகாமல் இருக்கணும்னு நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணணும் பிளான்ஸுக்கு. இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாமந்தி செடி ரோஜா செடியெல்லாம் ஃபாஸ்ட்டு க்ரோத் இருக்கும், சூப்பராக வளரும், பெரிய பெரிய பூக்களாக பூக்கும். இதே ஃபெர்டிலைசரே நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தா கூட நல்லா வளரும். இது போல் லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் ரெடி பண்ணும்போது மோர் கலந்து விடலாமா அப்படின்னா மோர் கலக்கலாம். மோர் வந்து கொஞ்சம் போல் கலந்துக்கணும், அதிகமாக கலக்கக்கூடாது. எல்லாம் ஃபர்மெண்ட் ஆனது தான் இருக்கணும். புளிச்ச தண்ணி தான் ஸ்ப்ரே பண்ணணும், அப்போ தான் பிளான்ஸ் எல்லாம் நல்லா வளரும். சாமந்தி ரோஜா அதெல்லாம் சொல்கிறேன். இது போலலாம் ரோஸ் பிளான்ட்டுக்கு சாமந்தி பிளான்ட்டுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்ல பூக்கள் பூக்கும், அழகாக வளரும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.